இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரான் லாலிபாப்ஸ் எப்படி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ரானில் லாலிபாப்பா ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சிக்கனில் எப்படி லாலிபாப் ஷேப் பண்ணி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ப்ரானில் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரானை நல்லா மின்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது நம்ம கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் இதுக்கு கொஃப்தா மாதிரி போட்டு கூட சாப்பிட்டா கூட சூப்பராகவே இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட கென்ஸ்டாரோட க்ரில்லில் நம்ம இது க்ரில் பண்ணி எடுக்கிறதுனால இது இன்னுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்க போகுது. நான் இன்றைக்கி க்ரில் யூஸ் பண்ணி இந்த கட்லெட்ஸ் அதாவது இந்த லாலிபாப்ஸ் எல்லாம் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் தவாவில் கூட லைட்டாக ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம சூப்பரான ப்ரான் லாலிபாப்ஸ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம சூப்பரான ப்ரான் லாலிபாப்ஸ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ப்ரான் லாலிபாப் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 100 grams ஆஃப் ப்ரான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ப்ரானை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் லைட்டாக ரிவர்ஸ் கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிடும். இப்போ அதை நம்ம மேலே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு கப்பில். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதாவது ஃபெனல் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது பொடியாக நான் அரைச்சி வச்சிருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிஜிஎன் வெஜிடபிள் சாப்பர் இருக்குது, அதை வச்சு நான் சாப் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா ஃபைனாக எனக்கு கிடச்சிருக்கு. ஆனியன்ஸ் நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட லாலிபாப்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரான் லாலிபாப்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து அளந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரான்ஸ் அவ்வளோ உப்பு பிடிக்காது. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸில் சாதாரணமாகவே ஒரு இனிப்பு இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது, அதனால் நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு பைண்டிங்காக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லாலிபாப்ஸ் பிடிக்கிறதுக்கு சரியான ஷேப்க்கு வரும். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி பேட்டி மாதிரி பண்ணிட்டு அதில் பிரெட் க்ரம்ஸ் மேலே நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட்லெட்ஸ் கொஞ்சம் நம்ம க்ரில் பண்ணி எடுக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று நான் லாலிபாப் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு ஒரு டூத் பிக் நான் எடுத்திருக்கேன். இந்த டூத் பிக்கில் இந்த நம்ம பண்ணுற இந்த பேட்டிஸை இப்படி சொறி வச்சோன்னா பார்க்கறதுக்கு சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட லாலிபாப் மாதிரியே இருக்கும். இது ரெண்டு நம்ம கட்லெட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம்.
மிச்சத்தெலாம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லாலிபாப் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த டூத் பிக்கில் இதில் இப்படி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு நல்லா ரோல் பண்ணி இந்த லாலிபாப்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம கடையிலலாம் கிராப் லாலிபாப் வாங்குவோம்ல, அது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வீட்டில் ப்ரானை வச்சு இந்த மாதிரி லாலிபாப் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் ஷீக் கபாப் மாதிரி கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லாலிபாப் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கிரில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈவன் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கென்ஸ்டாரோட கிரில்லின்னு வர ஒரு டோஸ்டர் இருக்குது. அதில் நம்மளோட லாலிபாப்ஸ் எல்லாம் வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் ஏன் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன்னா, இதுக்குள்ளே இருக்கிற சூப்பரான இந்த கோடுகள் பார்க்கறதுக்கு நம்மளோட லாலிபாப்ஸில் அச்சு விழுந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரில் பண்ணி எடுக்கிறதுனால லெஸ் ஆயிலையும் பண்ணலாம், அண்ட் அதோட டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த கிரில்லில் எப்படி வந்து நம்மளோட லாலிபாப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோங்கிறத பார்க்கலாம். பண்ணுற முன்னாடி நம்ம ஆயில் இல்லைனா பட்டர் வந்து இந்த கிரில்லியில் வந்து நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு லாலிபாப்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ப்ரான் லாலிபாப்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நீங்கள் விருப்பமாக இருந்தால் ஷாலோ ஃப்ரை இல்லைனா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். வச்சுட்டு நம்ம கிரில்லியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எரியிற இந்த ரெட் லைட்டு, இந்த 2 லைட்டும் சேர்ந்து எரியும் போது நம்மளுடைய உள்ளே வச்சுருக்கிற லாலிபாப்ஸ் வந்து குக் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இது குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் லைட் மட்டும் எரியும். ஸோ இப்போது நம்ம லாலிபாப்ஸ் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாலிபாப்ஸ் ஓரளவுக்கு லைட்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம முடி இன்னொரு தடவை நல்லா வேக வச்சிடலாம். கழிச்சு நம்மளோட சூப்பரான ப்ரான் லாலிபாப்ஸ் நல்லாவே சூப்பராக டோஸ்ட் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக அதுக்கு மேலே அந்த வரிகள்லாம் விழுந்து நல்லா வந்து வெந்திருக்குன்னு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். வாவ், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய லாலிபாப்ஸ். கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் மேல் உள்ள லேயர் அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்மளோட லாலிபாப்ஸை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு அடுத்த பேட்சை நான் டிக்கீஸ் மாதிரி வந்து நான் வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே க்ரீஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்மளோட கிரில்லில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டிக்கீஸ் எல்லாமே கூட ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கூட இன்னுமே நல்லா வெந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் நார்மலாகவே 3 to 4 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். அண்ட் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வேற சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும்.
ஸோ இன்னொரு சைடு இது நல்லா வேகட்டும். லைட்டாக கொஞ்சம் ஆயில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம டிக்கீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ப்ரான் லாலிபாப்போட கொஞ்சம் மிக்சரை நான் கொஞ்சம் இலையில வச்சு அந்த இலையில சுட்டா எந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதையும் நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். வாவ், நம்ம இலையில டோஸ்ட் பண்ணது எவ்வளோ அழகா வந்து அது வந்து பொரிஞ்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சூப்பராக ஹாட்டாக இருக்கு. ஸோ நம்மளுடைய லாலிபாப்ஸ் அண்ட் நம்மளோட டிக்கீஸ் கூட எல்லாமே ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக அண்ட் ஜூஸியாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு சூப்பரான கான்செப்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Don't forget to like, share and subscribe.